1977ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய திருப்புமுனை. திரையுலகின் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சிஎம் ஆனார். என் அன்பான தமிழக மக்களே, in 1977 superstar MGR founded AIDMK and swept to victory in chief. எனக்கு நம்பிக்கை நான் உறுதியேற்கிறேன். This marks the beginning of the MGR era. என் உயிர் உள்ளவரை தமிழக மக்களுக்காக பாடுபடுவேன். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 49 ஆண்டுகளில், அதாவது 1977 இருந்து 2026 வரையும் டிஎம்கே மற்றும் அதிமுக, அதாவது திராவிட கட்சிகள் மட்டுமே இதுவரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு வந்துச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மீண்டும் ஒரு நடிகர் முதலமைச்சராவது இதுதாங்க முதல் முறை. ஆமாங்க, 1977க்கு அப்புறம் 2026 ஒரு புதிய வரலாறு திரும்பியும் உருவாக்கப்பட்டிருக்கு. வணக்கம் நண்பர்களே, தேர்தல் முடிஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் என்ன செஞ்சது, ஆட்சியை பிடிக்க எதனால் இந்த கூட்டணி வச்சாங்க, இந்த கூட்டணி நிலைக்குமா, 5 வருஷம் இந்த கூட்டணியோட ஆட்சி நீடிக்க முடியுமா, இதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்க்கக்கூடிய அபாயங்கள் என்ன, எது செஞ்சால் தமிழக வெற்றி கழகம் 5 வருஷம் நிலையான ஆட்சியை தர முடியும், அதாவது மதச்சார்பற்ற அரசியலை தர முடியும், இந்த 6 அதாவது இந்த கூட்டணி கட்சிகளை வச்சு நிம்மதியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 பிப்ரவரி 2 இந்த தேதி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். ஏன்னா திரையுலகின் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயா இருந்த அவர் தன் அரசியல் பயணத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதாவது தமிழக வெற்றி கழகம் டிவிகே என்ற புதிய கட்சியை தொடங்கினால தான் 2024 பிப்ரவரி 2 அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் நம்ம காதில் ஒலிக்குது. மக்களுக்காக மாற்றத்துக்காக என்று படங்களில் மட்டும் நடித்தவர் இனி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க அரசியலுக்கும் வருகிறேன் அப்படின்னு அறிவிச்சனால தாங்க அதுக்கு பிறகு படங்கள்லேருந்து நடிப்பதை முழுமையாக நிறுத்திட்டு ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மாறினார். கட்சியை வலிமைப்படுத்தினார், இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டினார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை, எல்லாரும் பார்த்தோம். இது தமிழக அரசியலில் ஒரு புதிய வரலாறே படிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியலில் இந்த மாதிரி அதிசயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்குங்க. 1977 எம்ஜிஆர் முதல் முறையாக பெரிய அளவில் அரசியலுக்கு வந்து கட்சியை ஆரம்பித்து ஆட்சியும் பிடிச்சார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 49 ஆண்டுகள், அதாவது 1977 இருந்து 2026 வரைக்குமே டிஎம்கே மற்றும் அதிமுக திராவிட கட்சிகள் மட்டுமே ஆட்சி செஞ்சுட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் 2026 மே 10 தளபதி விஜய் முதல் முறையாக தேர்தலில் போட்டிவிட்டு புதிய கட்சியுடன் ஆட்சியை அமைச்சிருக்கிறார். சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இவர் கட்சிக்கு வந்த பின்னாடி இவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் பார்த்து நிறைய பேர் நமக்குள்ளேயும் சரி, ஆள்ற கட்சி, ஆண்ட கட்சி, எதிர்கட்சி, எந்த கட்சினாலும் சொன்னது என்னென்னா, இவரெல்லாம் எங்கே ஜெயிக்க போகிறாரு, இவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, மேக்ஸிமம் போனால் ஒரு 10 சீட் எடுப்பார், 5 சீட் எடுப்பார், இல்லை மிஞ்சி போனால் ஃபஸ்ட்டு கேஸு எதிர்கட்சியாக வரலாம் அப்படின்னா இவரை குறைச்சி மதிப்பிட்டாங்க நிறைய மக்கள். இன்னும் பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே சேர்ற கூட்டம் எல்லாம் அதாவது ஓட்டு உரிமையே இல்லாத கூட்டங்கள் தான் சேர்றாங்க. சின்ன பசங்க,
விஜயை பார்க்கறதுக்காக சேர்ற கூட்டங்க. இதெல்லாம் இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வாக்குரிமையே இல்லாத ஜனங்க தான் இங்கே கூடுறாங்க, இந்த கட்சியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு குறைச்சி தான் மதிப்பிட்டாங்க, குறைச்சி தான் பேசினாங்க. மே 4 தேர்தல் ரிசல்ட். கடைசியாக எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி, சொல்லப்போனால் மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி 0லேருந்து 108 சீட்டை வாங்கிச்சு தாவேகா கட்சி. அதிர்ச்சி தரும் வகையில் டிஎம்கே அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா 73 சீட்டையும், ஏடிஎம்கே அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா 53 சீட்டு மட்டும்தாங்க வாங்கியிருந்துச்சு. தேர்தல் முடிவுக்கு முன்னாடி தாவேகாவை பற்றி எப்படியெல்லாம் பேசினாங்க தெரியுமா? இது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது, அனுபவம் இல்லாதவங்க, சின்ன பசங்கள்லாம் ஃபேன்ஸ் மாதிரி இந்த நடிகரை பார்க்க வராங்க, இவங்களுக்கு நிறைய பேருக்கு ஓட்டுரிமையே கிடையாது, இவங்கெல்லாம் அரசியல் நடத்துவாங்களா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசினவங்களுக்கு மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி 108 சீட்டு வாங்கி டாப்பில் உட்காந்துச்சுங்க தாவேகா கட்சி. தமிழக வெற்றி கழகம் வென்றதுலேயே பயங்கரமான ஹைலைட் எது தெரியுங்களா? சென்னையில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 தொகுதிகள். அந்த 16 தொகுதிகளில் 14 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகமே வென்றாங்க. டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா மீதி 2 தொகுதி மட்டுமே கிடைச்சிங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்பர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி. அதாவது சென்னையின் பெரும்பான்மையான தொகுதிகளை 14க்கு 16ன்னு டிவிக்கே கைப்பற்றியது. அண்ணா நகர், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, விருகம்பாக்கம், பெரம்பூர், கோலத்தூர் போன்ற முக்கிய தொகுதிகள் அனைத்தும் டிவிகே பக்கம் போயிடுச்சுங்க. இந்த சென்னை தொகுதி வெற்றி மட்டும் என்ன சொல்லுதுன்னா, சென்னை மக்கள் குறிப்பா இளைஞர்கள் தளபதி விஜய் மீதும் டிவிகே மீதும் பெரிய நம்பிக்கை வைத்துள்ளனர். டிஎம்கேவின் 59 ஆண்டுகால பிடியை சென்னையிலேயே உடைச்சி எரிஞ்சிட்டாங்க அப்படின்றது தாங்க உண்மை. இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இன்னொரு முக்கியமான வெற்றி அது என்னன்னா, அதுக்கு முன்னாடி நாம சில பேர் பேசிக்கிற ஒரு முக்கியமான விஷயம், சாதாரணமான விஷயம் என்னன்னா, ஓட்டு போடும்போது போடா ஏன் ஒரு ஓட்டு இந்த ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா, நான் ஒரு ஓட்டு போட்டால் தான் சிஎம் ஆயிடுவானா, நான் ஒரு ஓட்டு போட்டால் தான் ஏன் ஒரு ஓட்டு மூலயமா எம்எல்ஏ ஆயிடுவாரா அப்படின்னு சாதாரணமாக பேசுவோம் இல்லைங்களா? என்னுடைய ஒரு ஓட்டு மூலயமா எதையுமே சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற நிரூபிக்கிற வகையில் தான் தமிழக வெற்றி கழகம் ஒரு தொகுதியில் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஒருத்தர் ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆயிருக்காருங்க. அந்த அதிசயம் நடந்தது எங்க தெரியுமா? திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் தொகுதியில் தாங்க. டிவிகே வேட்பாளர் ஆர் சீனிவாச சேதுபதி, இவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டு வித்தியாசத்தில் இங்கே வெற்றி பெற்றார். இதே தொகுதியின் டிஎம்கே வேட்பாளருமான 4 முறை எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான KR பெரிய கருப்பன், இவங்கள தான் வெறும் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோக்கடிச்சாங்க. இதில் டிஎம்கே வாங்கின ஓட்டு எவ்வளோ தெரியுங்களா? 83,374. டிவிகே வாங்கினது 83,375. அதாவது ஒரே ஒரு வாக்கு ஓட்டு வித்தியாசம் தாங்க. இது தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு வேட்பாளர் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதும் தோற்றதும் இதுதாங்க புதிய வரலாறு இந்த தமிழ்நாடு அரசியலில். இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே கடைசி ரவுண்டு வரையுமே பெரிய கருப்பன் தான் முன்னிலை இருந்தார். ஆனால் இறுதியில் ஒரே ஒரு வாக்கு மாறிச்சிங்க. ஒரு வாக்குடைய சக்தி எவ்வளோ பெரியதுன்னு இப்போ தெரியுதுங்களா? ஸோ அதனால் எப்பயுமே தப்பு கணக்கு போடாதீங்க. ஏன் ஒரு ஓட்டு என்ன மாறிட போகுது, எதை மாற்றிடணும்னு தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கு சாட்சி தான் இங்கே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஆர் சீனிவாச சேதுபதி ஜெயிச்சிருக்காருங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஆர் சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காருங்க. அந்த ஒரு வாக்கும் தான் டிவிகேக்கு 108 சீட்டை கொடுத்துருக்குங்க, வரலாற்றையே மாற்றியிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதில் பிரம்மாண்டமாக பேசப்பட்ட இன்னொரு வெற்றி எது தெரியுங்களா? கோலத்தூர் தொகுதி. ஆமாங்க, இது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கோட்டைங்க. 2011 அவர் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த தொகுதி தாங்க இந்த கொளத்தூர் தொகுதி. ஆனால் இந்த முறை டிவிகே வேட்பாளர் VS பாபு அவர்கள் ஸ்டாலினை 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து அசத்தினார். அதாவது VS பாபு டிவிகே 82,997 வாக்குகளும், மு.க. ஸ்டாலின் டிஎம்கே 74,202 வாக்குகள் மட்டுமே பெற்றார். இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பெரிய அதிர்ச்சிங்க. ஒரு முதலமைச்சர் தனது சொந்த தொகுதியில் தோல்வி அடைந்தது மிகவும் அரிதான சம்பவம். கொளத்தூர் மக்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, மாற்றம் வேணும்னு. இந்த வெற்றி டிவிகேவின் அலை எவ்வளவு பலமாக இருக்குதுன்னு நிரூபிச்சிருக்குங்க. இப்படி தமிழக வெற்றி கழகம் என்னதான் வரலாற்று வெற்றி பெற்றாலும், தனி பெரும்பான்மையாக 108 சீட்டை பெற்றிருந்தாலும் 10 இடங்கள் அவங்களுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு ஆட்சியை பிடிக்க.
இப்படி 10 இடம் கம்மியாக இருந்த டிவிகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது பல யோசனைகள் வந்திருக்கும். பல பேர் பல விதமாக பேசினாங்க. சில பேரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, டிஎம்கேவும் ஏடிஎம்கும் ஏன் கூட்டு சேர்ந்து டிவிகே வீழ்த்தக்கூடாது அப்படின்னு. சில பேர் என்னன்னாங்க, டிவிகேவும் ஏடிஎம்கும் ஏன் சேரக்கூடாது அப்படின்னு. டிவிகேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தா அங்கே பிஜேபி இருக்குது, அவன் டிவிகேக்கும் பிஜேபிக்கும் ஆகாது அப்படின்னு ஓப்பன் டாக்காகவே பேசியிருக்காரு விஜய். இப்படி இருக்கும் பட்சத்தில் டிவிகேக்கு இந்த ஒரே வாய்ப்பு என்னன்னா, காங்கிரஸ் கட்சி, அதாவது 5 இடங்கள் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் முதல்ல டிவிகேக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அஃபிஷியலாக அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் ஆனதும் இந்த காங்கிரஸ் கட்சி தான் டிவிகேவோட. ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல காங்கிரஸ் கட்சி 5 இடங்களை வச்சுட்டு இருந்துச்சு. டிஎம்கே உடனான நீண்டகால நட்பை, அதாவது நீண்டகால கூட்டணியை உடைச்சிட்டு டிவிகேவுடன் ஆதரவு தெரிவித்தாங்க. இதனால் டிவிகே எண்ணிக்கை எவ்வளோ ஆச்சுன்னா 113 ஆச்சு. என்னதான் 113 ஆனாலும் காங்கிரஸ் கட்சி உள்ளே வந்தாலும் இன்னும் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் காமிக்கணுங்க டிவிகே கட்சி. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் விசிகேவும் சிபிஐயும் சிபிஎம்மும் தலா 2 இடங்கள் வச்சுருந்த இந்த 3 இடதுசாரி கட்சிகளும் சரி நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு ஆதரவு கொடுக்க வந்து தான் நம்ம தலைவர் இப்போ ஆட்சி அமைச்சிருக்கிறாரு, முதலமைச்சராக பதவியும் ஏற்றிருக்கிறாரு. இந்த இடதுசாரி கட்சிகள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேலே அஃபிஷியலாக போய் அவங்க ஒன்றும் ஜாயின் ஆகலைங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 இடதுசாரி கட்சிகளையும் நாங்கள் டிஎம்கேவோட தான் இருக்கோம், வெளியில் அதாவது அவுட் சைடராக உங்களுக்கு நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அதாவது அன்கண்டிஷனல். இந்த அன்கண்டிஷனல் வேண்ட வேர்டு ஒன்றும் நல்ல வேர்டு கிடையாதுங்க. அதாவது எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட இருந்து வேணாம், நாங்கள் டிஎம்கேல தான் இருக்கோம், இப்போதைக்கு பிஜேபி வந்திருக்கக்கூடாது, அதாவது பிஜேபி ஆட்சி அமையக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் உங்களோட அஃபிஷியலெல்லாம் சேர மாட்டோம், உங்களோட கொஞ்சி கொலவெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்கள் டிஎம்கேல தான் இருக்கோம், பிஜேபி ஆட்சி வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி இங்கே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் உங்களோட சேர்ந்து ஆட்சி அமைட்டோம் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு அன்கண்டிஷனல்ன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இடதுசாரிகளும் வெளியிலிருந்து தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு மட்டுமே ஆதரவை நல்கியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் தாவேகா ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே குடியரசுத் தலைவர் ஆட்சியை வரவிடாமல் தடுப்பதற்கு இந்த ஆதரவை நல்கியிருக்கிறோம், அவ்வளவுதான். கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியும் பிடிச்சிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தலைவரான விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் பதவி ஏற்றுக்கிட்டாரு. சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இப்போ பிரச்சனையே இங்கே என்னன்னா, இந்த 6 எம்எல்ஏக்களும் டிவிகேவுடன் முழு கூட்டணியில் கிடையாது. அவங்க இன்னும் டிஎம்கேவோட தான் நீண்ட கால ஒரு உள்ள இருக்கிறாங்க. அவங்க நிபந்தனையற்ற ஆதரவு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிப்பட்ட நிலைப்பாடு டிஎம்கேவோட தான் இன்றைக்கும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, இது என்னப்பா பிரச்சனையாக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முடிவிலையும் இந்த 6 பேரின் சம்மதம் எப்பயுமே தேவைப்படுங்க. குறிப்பாக பாஜக எதிர்ப்பு, கொள்கை ரீதியான விஷயங்கள், அமைச்சரவை பங்கீடு, திட்டங்கள் எதிலும் முரண்பாடு வந்தாலும் நாங்கள் ஆதரவு தரமாட்டோம்னு தான் சொல்லி விலகுவாங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, டிவிக்கு எந்த முடிவு எடுத்தாலும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக எந்த முடிவு எடுத்தாலுமே இந்த இடதுசாரி கட்சிகளான 6 எம்எல்ஏக்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபிக்கு கொள்கைக்குள்ள இடதுசாரி கட்சிகள். இந்த டிவிக்கு ஏதாவது பிஜேபிக்கு ஆதரவாக ஏதாவது முடிவு எடுத்தாலும் முதல்ல எதிரி யாருன்னா இந்த இடதுசாரி கட்சிகளான 6 எம்எல்ஏக்களும் வந்து நிற்பாங்க. சரியப்பா, நீ இந்த முடிவு எடுத்துக்கோ,
நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டு விலகிடுவாங்க. இந்த 6 எம்எல்ஏவும் டிவிகேக்கு ஆதரவு தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டிவிகே திரும்பியும் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும், வாக்கெடுப்பு எடுப்பாங்க, திரும்பியும் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி நிலையில்லாத கவர்மெண்ட்டு எப்பயுமே நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு. சரி, இப்போ டிவிக்கே நிலையான வலுவான ஆட்சி அமைக்கணும்னா என்னதான் வழி அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த கேள்விக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு பதில் தெரியுங்க. ஒரே வழி என்ன தெரியுங்களா? அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது தாங்க. ஆமாங்க, டிவிகேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தால் 185 சீட்டுகள் மெஜாரிட்டிக்கு அதிகமாகவே இருக்கும். வலுவான ஆட்சியை 5 வருஷம் கரெக்டாக பண்ணலாங்க. ஆனால் அதில் பல சட்ட சிக்கல் இருக்குங்க. முதல் என்னன்னா, ஆல்ரெடி ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் இருக்குது. என்டிஏ கூட்டணியில் பிஜேபி இருக்கிறனால இப்போ டிவிகே என்ன சொல்லலாம், நாங்கள் மதச்சார்பற்ற கொள்கையை வச்சுருக்கிறோம், நீங்கள் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணணுன்னா பிஜேபியை கழட்டி விட்டுட்டு தான் வந்து ஜாயின் பண்ணணுன்னு ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. சரி, அப்படியே ஒருவேளை என்டிஏ கூட்டணியிலேருந்து ஏடிஎம்கே வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க, டிவிகேவோட சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுங்களா? இந்த கூட்டணியில் எடப்பாடியார் அவர்களுக்கு என்ன பதவி கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏடிஎம்கே மட்டும் டிவிகேயோட சேர்ந்துச்சுன்னா உள்ள செங்கோட்டையன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சொல்லுவார், ஐயோ இப்போதான் அங்கேருந்து வந்தேன், அதுக்குள்ளே திரும்பி இதை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என் நிலைமை என்னையா ஆகும்ன்ட்டு அவர் உள்குத்தமாக ஏதாவது யோசிப்பார். இதற்கு இடையில் இன்னொரு பெரிய ரூமர்ஸே ஒன்று போயிட்டுருக்குங்க, வதந்தி. அதாவது தற்போது அதிமுகவில் பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறதா ஒரு வதந்தி. என்னன்னா, எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் இந்த 2 மூத்த தலைவர்களும் எடப்பாடியார் மேலே பெரிய அதிருப்தியில் இருக்கிறதா தகவல். அதாவது தொடர்ந்து எடப்பாடியார் தலைமையில் அதிமுகவினர் தோல்வி அடைஞ்சிட்டு வரனால இந்த 2 மூத்த தலைவர்களும் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க எடப்பாடியார் மேலே அப்படின்னு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. இந்த அதிருப்தினால இந்த 2 மூத்த தலைவர்களும் ஒரு பெரிய குரூப்பான எம்எல்ஏவோட வெளியே வர்றதா, அதாவது ஏடிஎம்கேவிலிருந்து வெளியே வருவதா ஒரு வதந்தி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த வதந்தி உண்மையாக இருந்தால், அதாவது சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் குறைந்தபட்சம் ஒரு 10 எம்எல்ஏவை அங்கேருந்து வெளியே கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வதந்தி மட்டும் உண்மையாக இருந்தால் குறைஞ்சபட்சம் 10 எம்எல்ஏக்களை வெளியே கொண்டு வந்தால் டிவிக்கு கண்ணை மூடிட்டு அவங்களோட கூட்டணி வச்சு வலுவான ஆட்சியை 5 வருஷம் அசைக்காமல் பண்ணலாங்க. நண்பர்களே, இந்த 6 இடங்கள் கொண்ட தற்போதைய கூட்டணி 6 மாதத்துக்கு மேல் நீடிக்காது அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. இது எப்போதுமே நெருப்பின் மீது நிற்பது போல தான் இந்த ஆட்சி இருக்கும். நிலையான ஆட்சி வேண்டும்னா அதிமுகவோட நினைவு தான் ஒரு சிறந்த வழிங்க. இன்னொரு அதிருப்தியான விஷயம் என்னன்னா, டிவிகே காங்கிரஸ் கூட சேர்ந்தது தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அது ஏன்னா, தொப்புள் கொடி உருவான தமிழ் மக்களை, நம்ம தமிழ் இனத்தை ஸ்ரீலங்காவில் அடியோட கொன்னதும், சரண்டர் அடைய ரெடியாக இருந்த மக்களை, அப்பாவி மக்களை கற்பழித்து கொன்னதோடு அது மட்டும் இல்லைங்க, கேப்டன் பிரபாகரனையும் அவங்க குடும்பத்தையும் இல்லைங்க, லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சதோடு இல்லாமல் அவங்க கற்பையை அழித்து கொடூரமான முறையில் கொன்னதற்கு முக்கியமான காரணமே இந்த காங்கிரஸ் கட்சி தாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பிரச்சாரத்தின் அப்போ சொன்ன விஷயம் என்ன தெரியுங்க? அதாவது இலங்கை தமிழர்கள் கைவிடப்பட்டார்கள், தலைவனை இழந்து தவிக்கிற தமிழீழ மக்களுக்கு நாம தான் உதவியாகணும் அப்படின்னு பயங்கரமான வீரவசனமெல்லாம் பேசிட்டு ஈனக்கொலை செஞ்ச காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பயங்கரமான வருத்தம் மக்களிடையிலே இருக்குதுங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் என்னன்னா, இந்த காங்கிரஸ் கூட்டணி வச்சிருப்பதை இன்னொரு முறை மறுசலனை வச்சு யோசனை பண்ணி தமிழ் இனத்தையும் தமிழ் தேசத்தை பற்றி யோசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், டிவிகே காங்கிரஸோட கூட்டணி நல்லதா கெட்டதா, தமிழ் தேசத்திற்கு இது உதவுமா நல்லதா அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் டிவிகேவை வரவேற்கிறோம், மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஈழத் தமிழர்களின் ரத்தம் படிந்த காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்தது இது பல தமிழர்களின் மனதில் பெரும் சோகத்தையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே ஏற்படுத்தியுள்ளது. தளபதி விஜய் மீது பெரும் நம்பிக்கை வைத்த தமிழ் மக்கள் மதச்சார்பற்ற கூட்டணி என்ற பெயரில் காங்கிரசுடன் இணைத்ததை பார்த்ததும் மிகவும் வருத்தப்படுகிறார்கள் என்பதே உண்மை. டிவிகே தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறதுலோ ஒரு நடிகர் ஆட்சி புரிவதிலோ நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாதுங்க. இதில் காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்து தான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் விஜய் ஒரு நல்ல மனிதர்,
நல்ல மனிதாபிமானுடையவர், ஒரு இன்னசென்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய ஆட்சி மலர, நல்ல ஆட்சி தரணும், இந்த திராவிட கட்சிகளோட நல்ல ஆட்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் கட்சிக்கு வந்திருக்காரு, ஆட்சியை அமைச்சிருக்காரு. ஸோ அவரை நல்ல முறையில் வாழ்த்துவோம், நல்லதே நடக்கட்டும், நல்ல ஆட்சி வரட்டும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஸோ தமிழக முதல்வரான சிஎம் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்நாடு.